சொல்லி ஒரு சில வார்த்தைகள் இந்த நிகழ்ச்சியை பற்றி பேசுவோம். வணக்கம். அன்புக்குரிய ஹரி அவர்களே, பூக்கடை KM குமார் அவர்களே, பேசி விடைபெற்று சென்றிருக்கிற MLA ராம்குமார் அவர்களே, பிரதீஷ் வேதப்படி அவர்களே, ஹரிஷா ரவி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற பாபா ராஜா பல்லவி அவர்களே, ஸ்ரீராம்ஜி அவர்களே, பில்லா மோகன் அவர்களே, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் CM டிராஃபி சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. இதற்கு காரணமாக இருந்திருக்கிற நிர்வாகிகளுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி பெற்றிருக்கிற விளையாட்டு வீரர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பர் குடியிருப்பு எனக்கு புதியதல்ல. 80ஆம் ஆண்டு, 2011ஆம் ஆண்டு, 2021ஆம் ஆண்டு என்று பல ஆண்டுகளை கடந்து நின்றாலும், எப்போது பார்த்தாலும் பதவியில் இருந்தாலும் சரி, பதவியில் இல்லாவிட்டாலும் இங்கே இருக்கிற அருமை நண்பர்கள் என் மீது வைத்திருக்கிற அந்த அன்பை நான் மறக்க முடியாது. வந்தவுடனே சொன்னார்கள், பின்னாலே தெரிகிற மரம் தான் நீங்கள் நட்ட மரம் என்று சொன்னார்கள். நல்லதை விதைக்க வேண்டும், நல்லதை நினைக்க வேண்டும், நல்லதை விதைக்க வேண்டும். எதை விதைத்தோமோ அதுதான் அறுவடை செய்ய முடியும். நீங்கள் நெல் விதைத்து விட்டு கோதுமை கிடைக்குமா என்றால் கிடைக்காது. விதைக்கின்ற விதை ஆழமாக நிலத்திலே விழுந்து எழுந்தால்தான் நிலை பெற முடியும். அப்படித்தான் நம்முடைய தமிழக அரசியல் வரலாற்றிலும் ஒரு நல்ல விதையை மக்கள் விதைத்திருக்கிறார்கள். அது வளர்ந்தோங்கி வெளிச்சமாக எல்லோருக்கும் நிழல் தருகிற ஒரு மரமாக முதலமைச்சராக நம்முடைய அன்பு அண்ணன், இல்லத்தில் ஒருவராக இதயங்களிலே கோலோச்சி கொண்டிருக்கிற முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். அவர் பெயரால் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வகையில் நடைபெறுகிற இந்த விளையாட்டு விழா நிகழ்ச்சிக்கு நான் கொஞ்சம் காலதாமதமாக, அது அதிக நேரம் காலதாமதமாக வர நேரிட்டது. ஏன்னா கோபாலபுரத்திலும் 1000 விளக்கு தொகுதி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு. 19 டீம்ஸை வரவழைத்து அதை 10 டீமாக ஏலமெல்லாம் விட்டு IPL போலவே அதை நடத்தினார்கள். அங்கே கொஞ்சம் அதிக நேரம் செலவிட்டு இன்னொரு திருச்சபை நிகழ்ச்சியில் கலந்து விட்டு நான் இங்கே வருவதற்கு கால தாமதமாக, அதான் சாயந்தரமே அவங்களை கேட்டேன், பரிசளிப்பு விழாவில் கலந்து கொள்ளாமல் விளையாட்டு வீரர்களை பார்த்து விட்டு போவதற்கு 5 மணிக்கெல்லாம் வரலாமா என்று கேட்டேன். இல்லை 6:30 மணிக்கு தான் நிகழ்ச்சியை தொடங்குகிறது என்று சொன்னார்கள். அதற்காக என்னை விளையாட்டு வீரர் நிர்வாகிகளும் என்னை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ விளையாட்டுக்கென்று ஒரு நல்ல முதலமைச்சர், நல்ல அமைச்சர் கிடைத்திருக்கிறார். செஸ் போட்டியினுடைய உலக நாயகன் பிரக்ஞானந்தா அவர்கள் முதலமைச்சரை பார்க்க சென்றார். என்ன நடந்தது என்று நீங்கள் பத்திரிகைகளை பார்த்திருப்பீர்கள், தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள். சீஃப் மினிஸ்டர் செஸ் போர்டோடு உட்கார்ந்து விட்டார். வாங்க ஒரு விளையாட்டு விளையாடலாம் என்று 2 பேர் விளையாடினார்கள். அவரை கட்டி அரவணைத்துக் கொண்டதெல்லாம் பார்த்திருப்பீர்கள். ஆக விளையாட்டை ஊக்குவிக்கின்ற ஒரு முதலமைச்சர். விளையாட்டில் ஜாதி, மத, இன, மொழி உணர்வு இருக்கக்கூடாது, சிபார்சு இருக்கக்கூடாது. பல காலகட்டங்களில் எல்லா விளையாட்டிலும் ஜாதி புகுந்தது, மதம் புகுந்தது, மொழி புகுந்தது, இனம் புகுந்தது, சிபாரிசு புகுந்தது. யார் என்ன சொன்னாலும் சிறந்து விளங்குகின்ற விளையாட்டு வீரர்களுக்குத்தான் வாய்ப்பளிப்போம் என்று விளையாட்டு சங்கங்கள் எல்லாம் தங்களை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த பிரஷருக்கு ஈல்ட் ஆகக்கூடாது. பல்வேறு நிலைகளில் நான் பல சங்கங்களிலே, டேபிள் டென்னிஸ் சங்கத்திலே மாநில துணைத் தலைவராக இருந்திருக்கிறேன். தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தினுடைய ஃபைனான்ஸ் கமிட்டி சேர்மனாக இருந்திருக்கிறேன். புஜிபாபு டிராஃபி ஆர்கனைஸ் கமிட்டி சேர்மனாக இருந்திருக்கிறேன். அதே போன்று நெல்லை ஃப்ரெண்ட்ஸ் சார்பில் நடைபெற்ற உலக அளவிலான போட்டிகளிலும் ஜப்பான் வர்சஸ் இந்தியா வாலிபால் போட்டியை நடத்துவதிலும் நான் முன்னணியில் இருந்திருக்கிறேன். அதே போன்று ஃபுட்பால், தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷனுடைய நிர்வாகியாகவும், தமிழ்நாடு குத்து சண்டை சங்கத்தினுடைய துணைத் தலைவராகவும், அம்பத்தூர் பேட்மிண்டன் அசோசியேஷன் புரவலராகவும் நான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறேன்.
இதுதான் குத்துச்சண்டை சங்கத்திலே ஒரு பெரிய ஒரு காலகட்டத்தில் பெரிய பிரச்சனை. அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று நம்முடைய தினத்தந்தியினுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய மறைந்த ஆர்வலர் சிவந்தி ஆதித்தன் சார் என்னை அழைத்தார். நீ கொஞ்சம் போய் இதை சால்வ் பண்ண முடியுமா என்று கேட்டப்போ துணைத் தலைவராக இருந்தேன். அவர் நினைத்தார் இது பெரிய தகராறில் முடியும், எப்படியும் இது முடிப்பதற்கு ஒரு 4-5 மணி நேரம் ஆகும் என்று சொன்னார். இறைவனாலாம் நான் போனேன், அமர்ந்தேன். ஒரு 15 நிமிடங்களில் அந்த பிரச்சனையினுடைய அடித்தளத்தை உணர்ந்து தீர்த்து வைத்து விட்டு அவர் அலுவலகத்துக்கு 1/2 மணி நேரத்தில் வந்தேன். அப்போ சிவந்தி சார் கேட்டார், என்ன இன்னைக்கு மீட்டிங் நடக்கலையா என்று கேட்டார். நடந்து விட்டது, முடிந்து விட்டது. நீங்கள் விரும்பியபடி, நான் விரும்பியபடி, குத்துச்சண்டை வீரர்கள் விரும்பியபடி இப்போது இந்த நிர்வாக பொறுப்பில் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று நான் சொன்னேன். இதை சொல்வதற்கு காரணம் என்னென்றால், எதை செய்தாலும் கொஞ்சம் அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்தால் அது நான் நிச்சயமாக வெற்றிகரமாக முடிக்க முடியும். அதில் ஒரு பார்ஷியாலிட்டி பார்த்துவிட்டு வரும்போது தான் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், அதனால் லிஸ்ட்டில் இருக்க இந்த பேரை எடுத்துவிட்டு இன்னொரு பேரை போடு என்று சொன்னால் விளையாட்டு உருப்படாது, விளையாட்டும் வளராது, வெற்றி பெற முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போது சொல்கிறேன், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், உங்களுடைய நல்ல அமைச்சர், பப்ளிக் ஒர்க்ஸ் மினிஸ்டர், ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் வந்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அவர் இதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறார். எந்த சிபாரசும் கிடையாது, யாருடைய ரெக்கமெண்டேஷனும் கிடையாது, எந்த பணப்புழக்கம் இதில் இருக்கக்கூடாது. நியாயமாக சிறந்து விளங்குகிற விளையாட்டு அத்தனை பேரையும் கைதூக்கி விட வேண்டியது நம்முடைய விஜய் மாடல் அரசனுடைய கடமை என்று அறிவித்து இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறார். ஆக இன்றைக்கு அவர் வெளியூரில் இருக்கிறார். இன்னொரு முறை உங்களை எல்லாம் சந்திப்பதாக சொல்லியிருக்கிறார். அவர் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதைத்தான் இன்றைக்கு எல்லா நிலைகளிலும் உள்ள பல விளையாட்டு சங்கங்கள் அவருடைய அந்த தீவிரமாக ஆற்றுகிற பணி. அவர் இப்படிலாம் செய்கிறார் என்றால் அது காரணம் என்றால் உந்து சக்தியாக, உற்சாகப்படுத்துகிற சக்தியாக முதலமைச்சர் இருக்கிறார். அவரே இப்போ மராத்தான் ஓடிவிட்டார், பார்த்துருப்பீங்க. 3 கிலோமீட்டர் சும்மா ரொம்ப பிரமாதமான ஒரு வந்தது. அப்போ என்ன தெரிகிறது என்று சொன்னால், வெளியரங்கமான ஒரு ஆட்சி, உள்ளுக்குள்ள ஒரு அஜெண்டா உள்ளே வைத்துக்கொண்டு இயங்குகிற ஒரு ஆட்சி அல்ல. நான் செய்வது அனைத்தும் மக்களுக்கு தெரிய வேண்டும், மக்கள் விரும்புவதைத்தான் நான் செய்வேன் என்று உறுதியேற்றிருக்கிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் கிடைத்திருக்கிறார். ஒரு நேர்மையான அரசாங்கம். நான் அரசியலில் 72லேருந்து அரசியலில் இருக்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி மனித நேயத்தோடு நல்ல எண்ணங்களோடும் மக்களோடு மக்களாக இணைந்து காசு பணத்துக்கு ஆசைப்படாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பினாரோ, அதைத்தான் முதல்ல விஜய் சாரை பார்த்து விட்டு வெளியே வந்தவுடன், சார் உங்களுடைய இம்ப்ரெஷன் என்ன என்று கேட்டார்கள். மீண்டும் எம்ஜிஆரை பார்த்த மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது என்று நான் சொன்னேன். அதற்கு காரணம் என்ன என்றால், மக்களோடு மக்களாக நின்று மனித நேயத்தோடு அவர் பிரச்சனையை அணுக வேண்டும் என்கின்ற சிந்தனை முதலில் இருக்க வேண்டும். நீங்கள் வேறு அஜெண்டா வைத்துக் கொண்டிருந்தால் அப்புறம் நடக்காது. அது உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன். ஒரு பெரிய தொழிலதிபர் நேற்று முன்தினம் என்னை சந்தித்து பேசிக்கொண்ட தமிழ்நாட்டில் மிக பாரம்பரியமிக்க ஒரு கம்பெனி. அவர் சொன்னார், ஜேசிடி ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்று சொன்னார். என்ன சார் என்று கேட்டேன். முதலமைச்சரை வாழ்த்துவதற்காக பூங்கொத்து கொடுத்து விட்டு வெளியே வர திரும்பினேன். ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள் என்று சொன்னார். நான் கொஞ்சம் சொல்லலாமா வேண்டாமா என்று பார்த்து சொல்லிவிட்டேன். ஒரு 15 ஆண்டு காலமாக 2-3 அரசாங்கத்தை நான் பார்த்துவிட்டு ஒரு கோப்பு என்னுடைய ஃபைல் பெண்டிங்கிலே கிடந்தது. ஏனென்றால் அவர்கள் விரும்பியதை நான் செய்ய இயலாத ஒரு நிலையில் நான் இருந்தேன். அது தவறு என்று நான் உணர்ந்த காரணத்தினால் என்னைக்கு வருதோ வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று இருந்தேன். அந்த விஷயத்தை நான் அவரிடம் சொன்னேன். 2 நாளிலே உத்தரவு போட்டு எனக்கு அனுப்பிவிட்டார் என்று சொன்னார். இது நான் சொல்வதற்கு காரணம் என்னென்றால், கஷ்டப்பட்டு கொஞ்சம் முதலீடு கொண்டு வந்து அந்த முதலீட்டை வைத்துக்கொண்டு வங்கி லோன் வாங்கி ஒரு தொழிலை ஆரம்பித்து தமிழ்நாட்டிலே வேலை வாய்ப்பை பெருக்க வேண்டும் என்று வருகிறதை வருத்தப்படுத்தாமல், சிரமப்படுத்தாமல், அவர்கள் எங்கே போய் முடியுமோ இந்த பணம் என்று போட்ட பணத்திற்கு முதலீடுக்கு லாபம் வருமோ வராதா என்று கவலைப்படுகிற நிலைமை தொழிலதிபர்களுக்கு இருக்கக்கூடாது. அதே போன்று வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று இளைஞர் எல்லாம் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ், அது புரட்சித் தலைவர் காலத்திலேருந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிற நிறைய காலேஜ் வந்து விட்டது. ஆனால் படித்துவிட்டு ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன், இப்போ தலைவர் தான் இதை சொல்லியிருக்கிறார், படித்துவிட்டு வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் ஸ்டைஃபண்ட் கொடுக்க வேண்டும் திட்டத்தை எல்லாம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். சட்டசபையில் என்ன சொன்னார், கொஞ்சம் எனக்கு கால அவகாசம் மட்டும் கொடுங்க. ஏனென்றால் சட்டியில் ஒன்றும் இல்லை, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் எடுக்க முடியும். ஆனால் சட்டியை நிரப்புகிற வேலையை, இந்த கஜானாவை நிரப்புகிற வேலைக்கான திட்டங்களை எல்லாம் அவர் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். மிகச் சிறந்த முறையில் அதையெல்லாம் நிறைவேற்றி தருவார். அந்த உறுதிமொழியெல்லாம் செய்வார். அவரை பொறுத்த வரைக்கும் மிக சீரிய முறையில் நாங்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றவர்கள் முதல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன என்றால், எம்எல்ஏ தேர்தல் நிற்கிற போது 234 பேரையும் ஒரே மேடையில் நிற்க வச்சு கையை நீட்டி உறுதிமொழி எடுங்கள் என்று
அவர் உறுதிமொழி சொல்ல சொல்ல அந்த உறுதிமொழி எல்லா எம்எல்ஏ ஏற்க வைத்த வரலாறு இந்தியாவிலே யாரும் செய்யாத ஒரு சாதனை. இப்போ அந்த நடவடிக்கையெல்லாம் எடுக்கிறார். எங்கே யார் தவறு செய்தாலும் தமிழக வெற்றி கழகத்தில் யாரும் தவறு செய்துவிடக்கூடாது என்பதில் ரொம்ப அக்கறையாக இருக்கிறார். அதை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் விட எல்லா துறைகளை பற்றியும் விரல் நுனியிலே விவரங்களை வைத்திருக்கிறார். சட்டசபையில் அவர் பேசுகிற போது எவ்வளவு பேசினார் என்பதை பற்றி நான் சொல்வதை, நான் சட்டப்பேரவை தலைவர் என்கிற முறையில் நான் சொல்வதை காட்டிலும் நீங்களெல்லாம் அதை பார்த்திருப்பீர்கள். ஆக எதிர்காலத்தில் நம்முடைய விளையாட்டு வீரர்கள் மன நிம்மதியோடு இருக்கலாம். யூ கேன் ஹீவ் அ சை ஆஃப் ரிலீஃப். இனி சிபாரிசு இல்லாமல் நாம் நம்முடைய திறமையை காட்டி மேலே வர முடியும் நம்பிக்கை நீங்கள் வைத்துக்கொண்டு இந்த துறையிலே நீங்கள் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிக சிறப்பான முறையில் நடத்தி முடித்தீர்கள். பாபா ராஜபால் ஏன் நான் ரொம்ப காலதாமதமாக வந்தாலும் கூட உறுதியாக வர வேண்டும் என்று விரும்பியதற்கு காரணம் என்ன என்றால், அவர் தேர்தலுக்கு முன்பாகவே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நம்முடைய தலைவருடைய படப்பாடல்களுக்கெல்லாம் இசையமைத்து ஹாரிங்டன் ரோடில் இருக்கிற ஒரு மண்டபத்தில் ஏற்பாடு செய்தார். அப்போ வேறு ஆட்சி இருந்தது. அவர் போட்ட அந்த நிகழ்ச்சிக்கு நான் வரக்கூடாது, நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என்று தடை போட்டு விட்டார்கள். அப்போ என்னை கேட்டார், என்ன செய்வது என்று கேட்டார். ஆட்சி அதிகாரம் அவர் கையில் இருக்கிறது. நம்ம புலி வேட்டைக்கு நாம் கிளம்பி விட்டோம். எலிகள் காலை இழறுகிற போது துப்பாக்கி எலி பக்கம் திருப்பக்கூடாது, அமைதியாக இருங்கள், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நான் சொன்னேன். அதை கேட்டுவிட்டு கொஞ்சம் நஷ்டமடைந்தாலும் கூட அதை ஒப்புக்கொண்டு அது நிகழ்ச்சி அது நடத்தவில்லை. ஏனென்றால் வழக்கு, வியாஜம், சண்டை, சச்சரவு என்று போய் நம்முடைய குறிக்கோளை நோக்கி போகாமல் வேறு வழியில் நம்மை திசை திருப்புவதற்கு தான் நிறைய பேர் காத்திருக்கிறார்கள். திசை திருப்பக்கூடாது. வெற்றி மட்டும்தான் நம் கண்களுக்கு தெரிய வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும், போதை இல்லாத மாநிலமாக இருக்க வேண்டும். அதில் குறிப்பாக நம்முடைய பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு இருக்க வேண்டும், குடும்பங்கள் பாதுகாக்கப்பட என்பதில் நம்முடைய குடும்பத்திலே ஒருவராக இருக்கிற அந்த முதலமைச்சருக்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். அவருடைய இந்த பிறந்த நாளில் நீடிய ஆயுளும் சுகமும் பலனும் அவர் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டு நிர்வாகிகளை வாழ்த்தி விளையாட்டு வீரர்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.